நிச்சயமாக ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருக்காங்க. உங்ககிட்ட வந்து பேச துடிக்கிறாங்க. உங்ககிட்ட பேசலாம் அவங்க மனசே வெடிச்சிடும் போல இருக்குது. அப்படி தான் இருக்குது. அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து படப்படுத்திட்டே இருக்குது. உங்ககிட்ட மண்டியிட்டு சில விஷயங்களை சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எதனால் அவங்க பண்ணலைன்னு தெரியல. பார்க்கலாம். இது வந்து லைக் பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாக இருக்க ஒரு வாக்குமூலம் மாதிரி தான் இந்த ரீடிங் இருக்குது. அவங்களோட சோலோட கதறல் தான் இது. இந்த பர்சன் பார்க்குறாங்க, ஐ மீன் உங்களை நேரில் பார்க்குறாங்க, இல்லைனா ஐ கான் பி திஸ் கான் பி லவ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏன் வந்து உங்களை 24 மணி நேரமாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. வை ஐ ஃபீல் யூ ஆல் த டைம் அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா லவ் மீ லைக் யூ டூ. நீங்கள் இல்லை, உங்கள் காதல் அவங்க ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. திஸ் கான் பி லவ் அப்படின்றாங்க. வை டு ஐ ஹியர் யூ இன் த பேக் ஆஃப் மை மைண்ட். நீங்கள் சொன்ன வார்த்தைகள், நீங்கள் பேசின கான்வர்சேஷன்ஸு எல்லாமே அவங்க மண்டையில் 24/7 ஓடிண்டே தான் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே தேவையில்லை. பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு எனர்ஜி இங்கே இருக்குது. உங்களை விட்டு விலகி போனதுக்கப்புறம் இந்த பர்சன் என்ன பண்ணாங்க அப்படின்னா உங்களை பற்றி யோசிச்சுட்ருக்கிறது மட்டும்தான் வந்து அவங்களோட வேலை. இட்ஸ் லைக் ட்ரைவிங் மீ கிரேசி. அவங்க வந்து உங்களுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. உங்களை வந்து உங்கள் மனசுக்கு ஒரு வலியை உண்டு பண்ணிட்டு தான் அவங்க போயிருக்காங்க. இட்ஸ் டூ ஸ்ட்ராங். நான் எங்கேயாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். வென் த நைட் ஃபால்ஸ் ஐ எம் அவேக். இந்த பர்சனால் நைட்டில் தூங்கவே முடியல. லவ் மீ லைக் யூ டூ. நீங்கள் வந்து பழைய மாதிரி காதலிக்கலை, பழைய மாதிரி நீங்கள் இல்லை, நீங்கள் காணோம், உங்கள் எனர்ஜி இல்லை. அவங்களுக்கு கொஞ்சம் லிட்டலாக பைத்தியம் பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. எதனால் இந்த தாக்கம்? ஏன் வந்து உங்ககிட்ட பேச துடிக்கிறாங்க? ஏன் இன்னும் பேசலை? எதனால் இது? நீங்கள் பிரிஞ்சு வந்தனாலையா? வா, வெரி ஸ்பெசிஃபிக். இந்த பர்சன் உங்ககிட்ட ஆக்சுவலாக பேச துடிச்சிட்ருக்காங்க. நீங்கள் ரொம்பலாம் வந்து சிரமப்படணும் அவசியம் இல்லை. அவங்களே உங்களுக்கு தேடி வருவாங்க. ஓ, பஞ்ச் ஆஃப் கார்ட்ஸ். சரி, ஏதோ சொல்ல விரும்புகிறாங்க. என்னென்னு பார்க்கலாம். ஐ கான்ட் டூ திஸ் ரைட் நவ். உங்ககிட்ட இப்போ நெருங்கி வர முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் அவங்க வந்து சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம். இப்போ என்னால் நீ நினைக்கிறத உங்ககிட்ட வந்து சொல்ல முடியாது. ஐ எம் ட்ரைங் மை பெஸ்ட் டு ஃபர்கிவ். அவங்களையே அவங்க மன்னிச்சிக்க முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து நீங்கள் மன்னிப்பு கொடுக்குறது செகண்டரி. அவங்க வந்து உங்களை நடத்தின விதத்துக்காக அவங்களே அவங்கள மன்னிச்சிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. வை டு ஐ டிசர்வ் சம் ஒன் லைக் யூ? போதுமா? கில்ட்டி. உங்களை மாதிரி ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சன் அவங்களுக்கு உங்களை அடைய அருகதையே இல்லை. அப்படி தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. எப்படி இருக்குது அவங்களுக்கு டவுட்னா, எனக்கு எப்படி இப்படி ஒரு அற்புதமான விஷயம் நடக்க முடியும்? அது சான்ஸே இல்லை. நான் வந்து எவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துக்கிட்டேன். இப்போ எனக்கு எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு அற்புதம் நடக்கும்? செல்ஃப் டவுட். ஐ க்ரை அட் நைட். போதுமா? இந்த பர்சன் வந்து நைட் ஃபுல்லாக முழிச்சிட்டு அழுதுட்ருக்காங்க. இன்றைக்கி மார்னிங் ரீடிங்கும் அதுதான். கனவு கண்டதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்திருக்காங்க. அதே எனர்ஜி தான் எங்கேயும் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ இந்த பர்சன் வந்து தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட எப்படி பேசுறது இல்லை. கேன் வி ஜஸ்ட் டாக் இட் ஓவர்? உங்ககிட்ட பேச துடிக்கிறாங்க. பேசி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்க முடியுமா? ஐ நெவர் மென்ட் டு ஹர்ட் யூ. வெரி கிளியர் மெசேஜ். உங்களை காயப்படுத்தணும்னு அவங்க எப்போயுமே நினச்சதில்லை. பட் அது வந்து தானாக நடந்துருச்சு அப்படிங்கிறாங்க. மேபி இந்த பர்சன் ஆரம்பத்தில் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கல, இந்த கனெக்ஷனுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் இப்போது அவங்க துடிக்கிறாங்க. நீங்கள் நிச்சயமாக இந்த பர்சனோட எனர்ஜியில் இல்லை. இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐ விஷ் ஐ குட் மேக் யூ see how much I love you. அவங்க எந்த அளவுக்கு உங்களை நேசிக்கிறாங்கன்னு உங்களுக்கு உணர்த்த முடியும் அப்படின்னா அவங்க நிச்சயமாக அதை பண்ணுவாங்க. யூ டிசர்வ் பெட்டர் தென் ஐ கேன் ப்ரொவைட். அவங்க நல்லாவே தெரியும். அவங்க உங்களை ட்ரீட் பண்ண விதத்துக்கும் உங்களோட அழகான ஒரு சோல்க்கும் நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பர்சன். ஹார்ட்லேயும் சரி, பார்க்குறதுக்கும் சரி. யூ டிசர்வ் பெட்டர். நீ ஏன் என்ன தேர்ந்தெடுத்த? அதனால தான் உனக்கு இவ்வளோ கஷ்டம். இட்ஸ் லைக் இந்த பர்சன் வந்து ஒரு மாதிரி செல்ஃப் டவுட் மோடில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா வந்து கில்ட் வந்து இந்த பர்சனுக்கு ரொம்பவே இருக்குது. அதனால தான் இவ்வளோ பிரச்சனை. அவங்க வந்து அவங்கள ஒரு முட்டாள் மாதிரி பார்க்குறாங்க. வேறு யாராலையுமே வந்து உன்னை வந்து இப்படி ட்ரீட் பண்ணவே முடியாது. ஏன்னா உன்னோட அருமையை வந்து பார்த்தோன்னே இல்லைனா பழகணுன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் வந்து நான் வந்து ஒரு முட்டாள் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டேன் உன்னை. திரும்ப வந்து நீ எனக்கு கிடைப்பியான்னு தெரில. நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஐ லவ் யூ. இதை சொல்ல விரும்புகிறாங்க. ஐ எம் ஸோ அட்டாச் டு யூ. யூ டோன்ட் நோ வாட் யூ டூ டு மீ. ஐ நோ யூ ஆர் மை ட்வின் ஃப்ளேம். ஐ லவ் யூ. இதுதான் அவங்க வந்து ஆக்சுவலாக அவங்கக்கிட்ட சொல்ல துடிக்கிறது. பட் சொல்லாமல் இருக்கிறது. உங்கள் சோஷியல் மீடியாவை ஸ்டாக் பண்ணுறாங்க. அது நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்போது இந்த எனர்ஜி நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு 2 ஐ லவ் யூ வந்துருச்சு. ஸோ ஐ லவ் யூன்னு டைப் பண்ணியே நீங்கள் இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுங்கள். ஏன்னா
இந்த பர்சன் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ இதுதான் சொல்ல விரும்பிட்டுருக்காங்க. மேபி இந்த பர்சன் நீங்கள் இல்லாத போது எனர்ஜெட்டிக்கலாக, இல்லைனா வந்து அவங்க ரூமில் இருக்கும்போது உங்களோட ஃபோட்டோ பார்த்தோ, இல்லை பழைய மெமரிஸை வந்து அவங்க ரிவைண்ட் பண்ணும்போதோ அவங்க வாயிலேருந்து வர ஒரே ஒரு வார்த்தை ஐ லவ் யூ மட்டும்தான். ஏன்னா அது எக்கோ ஆகுது இங்கே இந்த ரீடிங்கில். அவங்க வந்து உங்ககிட்ட பேசி எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. மேபி இந்த பர்சன் கூடி சீக்கிரம் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் எனர்ஜியை கிளைம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரெடி இல்லையா அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்கள் எனர்ஜி கிளைம் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குது? 2 ஐ ரிக்ரெட் மை பிஹேவியர். போதுமா? இந்த பர்சன் வந்து வருத்தப்படுறாங்க. ஐ ஸ்டில் திங்க் அபவுட் யூ. உங்களை இன்னுமே நினச்சிட்டு தான் இருக்காங்க. அவங்களோட பிஹேவியர் வந்து அவங்க ஆரம்பத்தில் அது வந்து தப்புன்னே அவங்களுக்கு புரியல. மேபி அது அவங்க வளர்ந்த விதமாக இருக்கலாம், இல்லைனா வந்து அவங்களுக்கு ஈகோ இருந்திருக்கலாம். அவங்க வந்து இதெல்லாம் நம்ம தப்பே இல்லை, ஐம் ஜஸ்ட் டெஸ்டிங் த வாட்டர் அப்படின்ற மாதிரி ரொம்ப திமிராக ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் அவங்கள தேடி போனும்போது உங்களை உதாசீனப்படுத்தியிருக்கலாம். பட் எவ்ரி நைட் இந்த பர்சன் அதுக்காக வருத்தப்படுறாங்க. ஏஸ் ஆஃப் சோட்ஸ். மேபி ஒரு சிலருக்கு இந்த பர்சன் வந்து பிளேயர், மேபி பாஸ்டில் வந்து உங்களை ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம்னு நினச்சிருக்கலாம். நீங்கள் என்னது ஆப்ஷனா? எனக்கு ஆப்ஷன்லாம் கிடையாது. இங்கே பாருங்கள் கிளாரிட்டி. இந்த ஏஸ் ஆஃப் சோட்ஸ் வந்து டிவைன் இன்டர்வென்ஷன். ஆனால் இந்த கத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாலில், இந்த சோடில் ரத்தத்தோட துளிகள் இருக்குது. ஸோ இந்த பர்சன் உங்ககிட்ட வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த பர்சனுக்கு நிறைய விஷயங்களை ஒத்துக்க வேண்டியிருக்கும். அது வந்து அவங்களுக்கே தெரியும். கில்ட்டி, ஹீ இஸ் கில்ட்டி. நான் ஹீன்னு சொல்கிறது இங்கே மேஸ்குலினை பற்றி பேசுகிறனால. ஸோ ஜெண்டர் நியூட்ரல் தான். நீங்கள் ஹீனை எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. ஸோ ஐ ரிக்ரெட் மை பிஹேவியர். அவங்க இப்போது அந்த பிஹேவியர்ஸை நினச்சி ரத்த கண்ணீர் வடிக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. லிட்ரலாக அதை தான் இந்த பர்சன் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்ரி நைட் தே ஆர் க்ரையிங். லிட்ரலி எவ்ரி நைட். அவங்க ஒன்ஸ் வந்து எப்போ ரெஸ்ட்டுக்கு போகிறாங்களோ அப்போ இருந்து அவங்க காலையில் வரைக்கும் புலம்புறது, இவங்கக்கிட்ட பேசுகிறது, கண்ணீர் வடிக்கிறது, இந்த வலியை எப்போவும் நான் முடிக்க போகிறேன், ஐ ஹியர் யூ அப்படின்றாங்க. மேபி உங்களோட சோஷியல் மீடியாவில் ஐ ஹியர் யூ அப்படின்றாங்க. நீங்கள் பேசுகிறது அவங்க கேட்குறாங்க. இதை சோஷியல் மீடியாவில் நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தே ஆர் லிஸ்னிங். அப்படி இல்லைன்னா நீங்கள் பேசின வார்த்தைகள் அவங்க மண்டையில் பின்னாடி 24/7 இருக்குது. தே ஆர் நாட் அலோன். பேஜ் ஆஃப் கப்ஸ். உங்களோட காதல் மாதிரி எதுவுமே வராது. நீங்கள் தான் இந்த பர்சனோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் இருந்த வரைக்கும் இந்த பர்சனோட வாழ்க்கை வேறு மாதிரி இருந்திருக்கு. நீங்கள் விலகி போனதுக்கப்புறம் எல்லாமே செதஞ்சிட்டு இருக்குது. ஸோ திரும்ப இந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அவங்களுக்கு கிடைக்குமா, இந்த காதல் அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு அவங்க எதிர்பார்க்க. நான் முட்டாள் மாதிரி நடந்துக்கிட்டேங்கிறது தான் இந்த பர்சனோட ரிப்பிட்டேட்டிவ் தாட். நான் ஒரு முட்டாள், வேறு யாருமே வந்து இந்த தேவதையை அப்படி ட்ரீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் ஒரு முட்டாள். இதுதான் ரிப்பிட்டேட்டிவ் தாட் அவங்க மைண்டில் இருக்குது. ஐ வாண்ட் டு நோ வாட் யூ ஹேவ் பீன் அப் டு. உங்களுக்கு ஏதாவது கனெக்ஷன்ஸ் இருக்கா? நீங்கள் வந்து இந்த காதலை சுத்தமாக விட்டு போயிட்டீங்களா? இதெல்லாம் இந்த பர்சன் டே டு டே வந்து அப்டேட் வாங்கிட்டே இருக்காங்க. இல்லைனா அவங்களோட சோஷியல் மீடியாவை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் ஸ்டேட்டஸ் மாற்றிட்டீங்களா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, போஸ்ட் பண்ணியிருக்கீங்களா, ஏதாவது உங்களோட என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோ, இல்லைனா புது பர்சனோட ஏதாவது ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்களா, இதெல்லாம் வந்து அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த பர்சன் வந்து அவங்களே சொதப்பிட்டு இப்போ வந்து கில்ட், ஷேம், உங்களை வந்து எப்படி திரும்ப அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாத பயம், இதுதான் அவங்கள வந்து இட்ஸ் லைக் லிட்ரலி இந்த எனர்ஜி வந்து இட்ஸ் ஈட்டிங் தெம். பாஸ்ட் நீங்கள் பார்த்து எவ்வளோ நாள் ஆகும்னு எனக்கு தெரியல. பட் திரும்ப இந்த பர்சனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பர்சன் வந்து முதல் ரொம்ப அழகாக இருந்திருந்துருக்கலாம். ரொம்ப இட்ஸ் லைக் ஐ ஹேவ் அ சர்ப்ரைஸ் ஃபார் யூ. ஸோ பிரபஞ்சம் வந்து சொல்லிட்டாங்க இந்த பர்சன் வந்து உங்களை சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்ககிட்ட பேசணும், அவ்வளோதான். பேசணும் இந்த பர்சனுக்கு. they are going to surprise you. I will tell you I love you. போதுமா? 3ஆவது தடவை ஐ லவ் யூ வந்துருச்சு இந்த ரீடிங்கில். ஸோ இந்த பர்சன் கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட காதல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறாங்க. Oh my God, I woke up today thinking about you. மார்னிங் ரீடிங். கண்டிப்பாக அந்த ட்ரீம் ரீடிங்கை நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு ரெசனேட் ஆகும். எவ்ரி அதர் சாங் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் யூ. நம்ம 5D ரேடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான மெயின் காரணம் இதுதான். அவங்க என்ன சாங் கேட்குறாங்க, அதில் என்ன எனர்ஜி இருக்குது, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த எனர்ஜியை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம 5D ரேடியோ ரீடிங் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு காதல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி உங்ககிட்ட வந்து சொல்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இருக்குது. அதே சமயம் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க. ஏன் பிரபஞ்சம்னு சொல்கிறேன்னா இது டிவைன் இன்டர்வென்ஷன். இட்ஸ் நாட் அபவுட் மாஸ்குலின் அலோன். பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்க போகிறாங்க. ஐ ஹோப் இந்த தடவையும் அவங்க சொன்ன மாதிரி நான் ஒரு முட்டாள், நான் வந்து எனக்கு இது வாய்க்காது அப்படின்னு புலம்பிட்டுலாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிப்பாங்கன்னா லெட்ஸ் ப்ரே ஃபார் த குட். ஜெய்சனம், காட் பிளஸ் யூ.